எல்லாம் ஓகே, நீ கொரட்டை விடாம இருந்தா நான் நிம்மதியா தூங்கி இருந்திருப்பேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹெச்ஆர் வந்து ஓட்டுறேன். இங்கே வானத்துக்கு போற மாதிரி இருக்கு. பல்ல நல்ல வேலை, இது ஒன்று கெட்ட வார்த்தை பேசலைங்க. டயரெல்லாம் வேலைக்காகாது போல, எல்லாம் கிழிஞ்சு போயிடும் போல, எல்லாம் பட்டு. ஹெல்ப்புக்கு நீ வரணும்ரா இப்போ. மாட்டிக்கிச்சு. நன்றி, நல்லா இருப்பேன். உனக்கு ஆம்பளை பிள்ளையா பிறகு உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஹெச்ஆர் ஹெச்ஆரே, குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிளேஸில் தான் வந்து இருக்கோம். நைட்டு வந்து இப்போ ஒரு பயங்கரமான சம்பவமாகி கஷ்டப்பட்டு இங்கே ஸ்டே பண்ணது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஹார்ட் ரேசர் வந்து ஹோட்டல் போகலாம் அப்படின்னு வந்து சொன்னார். உனக்கு ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் எடுத்து போட்டு இதுலேயே நிப்பாடு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹார்ட் ரேசருக்கு இதுதான் உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்லி ஸ்டே பண்ண வச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுக்குன்னு ஒரு குடிசையே கூட்டிகிட்டு வந்துட்டு. ப்ரோ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் டென்ட் ஸ்டே எப்படி இருந்துச்சு? எல்லாம் ஓகே, நீ கொரட்டை விடாம இருந்தா நான் நிம்மதியா தூங்கி இருந்திருப்பேன். 2 செகண்ட்ல நீ கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டே. என்ன இவன் படுத்தோடனே கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு முடிச்சிட்டு இருந்தேன். ப்ரோ, நானெல்லாம் கொரட்டையே விட மாட்டேனே ப்ரோ. பெட்டா இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ப்ளூ ஃபேமிலியா பாருங்க, இன்னைக்கு அவர் கொரட்டை விடுற வீடியோ நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த சர்ச்சில் இருந்து இந்த சர்ச் உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிடுறேன். இந்த சர்ச் தான் அது. பகலில் பார்க்குறப்ப ஒரு மலைக்குள்ளே இருக்கிறோம். நைட்டு இங்கே வந்து பார்த்தா எங்கே இருக்கிறோமே தெரில, ஒரு சர்ச் மட்டும் தான் தெரிஞ்சுது. இந்த மூணாருக்கு முன்னாடியே இந்த தேங்காய் வாங்கினது ஞாபகம் இருக்கா? ஸோ இதை சாப்பிட ப்ரோ, உனக்கு போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுத்துட்டேன். எப்படி இருக்க வேண்டிய இனிமேல் உன் கூடயே வராட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து யாருக்கு தெரியாமல் நைட்டு இந்த மீட்டர் பாக்ஸுக்குள்ளே தான் வந்து சார்ஜ் போட்டோம். இங்கே பாருங்கள், நல்ல வேலை எங்கேயாச்சும் மாற்றி கையை விட்டு வெளியே இருப்போம். இந்த டென்ட்டை வந்து பிரிக்கிற ஒரு இதில் ப்ரோ பிரிச்சிடலாம் ப்ரோ, டைம் ஆச்சு. ஏதோ ஒன்று பேசுவாங்க. ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதுக்குள்ளே பேட்டரியெல்லாம் இருந்துச்சு, உள்ள சார்ஜ் போட்டுருந்தேனே, அது எடுத்து வந்துட்டேனே. யோ பேட்டரி போடல பாப்பா, ஏன் தப்பு இல்லை, பேட்டரி போடல. குட் பைக் காலையிலேயே வேலை பல்குளம் மேடு ஏறிட்டு பேட்டரி போடலன்னு சொல்லியே. நம்ம ஒரு முக்கியமான வேலை சொன்னேன்ல பெட்ரோல் பங்க்கில், அங்கே கிளம்புவோம், இல்லைன்னா தாங்காது. ஹெச்ஆர் தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். இங்கேருந்து பெட்ரோல் பங்க் போகலாங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நம்மளோட பேண்ட்டெல்லாம் அப்படியே வந்து பின்னாடி போட்டு வச்சிட்டேன். எம்மா, ஃபஸ்ட் டைம் நான் ஹெச்ஆரை வந்து ஓட்டுறேன். எம்மாடி, ஓ பஞ்சர் ஆகுது ப்ரோ. பஞ்சரா பாரு ப்ரோ. நல்லா தான் இருக்குது. என்னமோ அகட்டுது எப்படி? அது உனக்கு அப்படியே அந்த இடம்லாம் கல் குழியா இருந்துச்சு. ஓ கூலி. ஓ ஓகே ஓகே. நைட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நான் கேட்டிருப்பேன். ஸோ அந்த பெட்ரோல் பங்க் தான் வந்து போகிறோம். இதோ இங்கே தான் இருக்கு பாருங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 4க்கு தான் டப்புக்கு டப்புக்குன்னு அடிக்குது. ரேசர் போயிடுச்சு ஆகுது ப்ரோ. அது அந்த சவுண்டெல்லாம் நீ ஏதோ ஒரு வண்டியில் கேட்டிருக்கிறியா? அப்போ நீ கொடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ அந்த சவுண்டெல்லாம் நீ கேட்கறதுக்கு. இந்த பெட்ரோல் பங்க்ல தான் இப்போ நம்ம காலை கடனை வந்து முடித்தோம். இந்த வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா பிக்கப் ஆகுது. போயிட்டியா? இல்லை எங்கேயாச்சும் பின்னாடி கீது நீ ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறியா? அங்கே போதுங்க நம்ம வண்டி. 5 கிலோமீட்டர் ப்ரோ. இதுதான் ப்ரோ, இதுதான் ப்ரோ. ஆமாம், மேலே ஏறுது. ஆமாம், இது இங்கே வானத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. பல்குளமேடு. பல்குளமேடு. ഇവിടെ പോടല്ല ആമാ ആമാ. ഓ പാല തന്നെ ഒന്നേ റൈറ്റ്. ஓ ஓகே ஓகே ஓகே. நாங்கள் இதை அடிக்க வராங்கன்னு சொல்லி நினச்சிட்டேன். அப்புறம் மற்ற ரூட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஏய் புறாங்க. பல்குளம் மேடுங்கிறது அவங்க வேறு மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணாங்க. நம்ம லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். நல்ல வேலை, ஏதோ ஒன்று கெட்ட வார்த்தை பேசலைங்க. 4 ரேசர் போயிடுச்சு. மெக்கானிக்கா வண்டி ரிவ்யூலாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை என்னென்ன போச்சுன்னு சொல்கிறேன். 4 ரேசர் போயிடுச்சு. 4க்கு ஆயில் போயிடுச்சு. ஆயில் சீல் போயிடுச்சு. ஆயில் சீல் மட்டும் போகல, அது போக வண்டி வாங்கினது இன்னும் 4க்கு ஆயில் மாற்றல. எத்தனை டைமு?
இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? 40,000க்கு ஒரு டைம் மாற்றினா நல்லா இருக்குமா? மாற்றினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஸோ பல்குளமேடு வந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆர்சி ரைடரோட ஐயோ சம்பவம் இருக்கு. என்ன ப்ரோ, டயரெல்லாம் வேலைக்காகாது போல், எல்லாம் கிழிஞ்சு போயிடும் போல், எல்லாம் பட்டு. லடாக் ரோடு கூட நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்படி போய் டக்குன்னு திரும்புற மாதிரி வந்துச்சா? நாயெல்லாம் பார்க்குது, எவனோ வர்றான் கருன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படின்னு. ஏறி காமிக்கிறதா? ஐயோ என்ன ப்ரோ, நடந்து சாம்பல் காமிக்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இதுதான் ப்ரோ, இது ஒத்த ரோடு தான் ப்ரோ, இதுதான் மேலே போகுது. வாயமில்லை வந்துடவில்லைன்ட்டு அவன் தான் இங்கே பாரு. அப்படி போய் வந்திருக்கோம், இப்படி மாட்டிக்கிச்சு. அம்மா ஹெல்ப்புக்கு நீ வரணும் ப்ரோ. இப்போ மாட்டிக்கிச்சு. பர்ன் அவுட் ஆகுதா? பேக்கை பிடிச்சி தள்ளு ப்ரோ, டெய்ல பிடிச்சி தள்ளிடாத ப்ரோ. அப்படிதான் அப்படிதான் அப்படித்தான். நன்றி, நல்லா இருப்பேன். உனக்கு ஆம்பளை பிள்ளையா பிறகு, உனக்கு ஆம்பளை இல்ல இல்ல ஆப்பே ஆயிடுச்சு ப்ரோ. அது ஐயோ சாரி ஏறி போகுது, நம்மளது ஏறணுமே. இருங்க, இந்த இடத்துல சின்னதாக ஒரு எம்மா ஓட்டுறோம். எங்க அண்டர்பெல்லி எங்கேயோ பட்டமாறுன்னு அடிச்சிச்சு. யோ ஹெச்ஆர் நல்ல ரூட் இந்த பக்கம் இருக்குது, அதை விட்டுட்டு அம்மா அதில் போகிறேன். ஓ வீலிங்கா? வா பார்த்து பார்த்து பார்த்து. இரு 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 ப்ரோ, இரு ப்ரோ வர. சரி ஓகே. எப்படியா போனேன்? ஐயோ வேற லெவல் ஆகுது ஃபன்னு. இந்த பட்டன் வச்ச டயர் போட்டதுக்கே இந்த நிலைமை. இந்த அளவுக்கு ஒன்று ரோல் ஆகுது ப்ரோ, அப்படியே சொயின்னு நின்றுட்டு இருக்காரு. மேலே அலோடு இல்லைங்கிறாங்க. இருங்க நான் என்ன சொல்லி கேட்டுக்கலாம். ஏங்க மேலே ஏறிடுச்சு, பரவாயில்லையே. ப்ளூபியை சும்மா நினச்சேன், ஏறிட்டு போகுது, நல்லா தான் வச்சாரு. ஓகே ஓகே ப்ரோ. ஓ நம்மளுக்காக தான் ஜீப் தள்ளி நிறுத்துனாங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. ஐயோ தண்ணிங்க ஃபுல்லா. அப்பா அம்மாடியோ ஷோப்பா, சீரியஸாக கை காலில் செமையான வலி. நான் நேற்று மழை பெஞ்சு கூட ஜாக்கெட்டுக்குள்ளே அவ்வளோ தண்ணி வரல, இன்னி பயங்கரமாக தண்ணிங்க. எங்க எனக்கு ஏம்மா படுத்துடுங்க. நான் ரெஸ்ட்டு போயிடலாமா? இது கொய்யாக்கா இல்லையா? இது சாத்துக்குடி. இந்த நீ வச்சு ஏற்று. ஆமாம், நேராக போச்சேன்னா இங்கே சைடில் போட்டு ரோட்டெல்லாம் அடைச்சிட்டு. இங்கே பாருங்க எப்படி ரோல் ஆகிருக்குன்னு. கெஸ் வாங்குதுலாம், ஆனால் பைக்கு தான் உழைக்குது, நம்மளுக்கு கெஸ் வாங்கு. இரு ப்ரோ. போ ப்ரோ எக்ஸ்லேட்டர் கொடு. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்னா இதுதான். சோப்பா நம்மளுக்கு இதில் ரோல் ஆகாது, ஏன்னா டயர் நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஏறிடுச்சு பார்த்தீங்களா? பட்டன் வச்ச டயர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்பீங்களா? ஃபஸ்ட்டு கியர் மட்டும்தாங்க.
என்னமோ கடமுடா தட்டமுடான்னு எல்லாம் உடையுது, என்ன உடையுதுன்னு தெரில. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். வழுக்குது வச்சாரு பார்த்து. இந்த மாதிரி போய் ஏற்றி திருப்புவோம், அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு சௌரியமா. வண்டி விழுந்துச்சு. ஏங்க வண்டி கீழே விழுந்துருச்சு ரொம்ப நாள் கழிச்சு. ப்ரோ ப்ரோ ஹெச்ஆர் ஹெச்ஆரே ஹெச்ஆர் நிக்கலைங்க. அடா பாவி மனுஷா, ஆமா பிபிஜி பேக் இருந்தங்காட்டி தப்பிச்சது, எங்கேயும் அடிப்படல. வாடா தங்கா, சாரி. இந்த ஹெச்ஆரை போய் பேசிக்கலாங்க. இத்தனை ஆரன் அடிச்சு பேட்டரி லோவாக இருக்கு. ஓ ஹெச்ஆர், உன்னைய நம்பி தானே வந்தேன். உன்னைய கேட்டால் நீ என்னைய நம்பி வந்தம்ப. அம்மாடி யோ உளுந்துட்டாயா, உளுந்துட்டு வண்டி தூக்க கூட முடியல. யோ ஆறு நடிச்சேன்ல ஹெச்ஆர் ஹெச்ஆர்னு. எதாகுது இந்த பக்கம் விழுந்து சாஞ்சிச்சு. எது ஆகலைன்னு நினைக்கிறேன். வண்டிக்கு பேக்கு பட்டுச்சு. சிறிதளவு நீர் அருந்திக்கலாமா? தூக்க முடியல.